2 நாள் முன்னாடி எல்லா ஐடியும் சஸ்பெண்ட் பண்ண மாதிரி நம்ம வைப் கையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டானுங்க. அப்புறம் எப்படி இந்த ஐடியில் வீடியோ போடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே மேட்ரு. இதுவரையும் 10 மில்லியன் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க. என்ன ரீசன்னு கேட்டால் எல்லாமே வந்து ஏஐ பாட்டு ஃபேக் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லி 10 மில்லியன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை தூக்கியிருக்கானுங்க. என்னைய பார்த்தா என்ன ஏஐ மாதிரியாடா இருக்குது. சரி, அது ஒரு பிரச்சனை. எப்படா இந்த ஐடியா ரெக்கவர் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவா விட்டானுங்க. இதுக்கு என்னென்னலாம் கேட்டானுங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஃபேஸ் கேட்குறானுங்க. இந்த சைடு பாரு, இந்த சைடு பாரு, மேலே பாரு, கீழே பாரு, தலையை சொறி அப்படின்னு எடுத்துக்கிட்டானுங்க. இது நீங்களா அப்படின்ற ஒரு சின்ன வெரிஃபிகேஷனுக்கு ஃபேஸை ஒரு சின்ன ஃபோட்டோ கிளிப் 4 பக்கமும் எடுத்துக்கிறானுங்க. எடுத்த பிறகு அந்த ஒரு சின்ன ப்ராம்ப்ட் மாதிரி எடுத்து லெட்ரு கொடுத்துட்டு டைப் பண்ண சொல்லுவானுங்களே, அது பண்ண சொல்கிறானுங்க. உங்கள் மெயில் ஐடி கேட்குறானுங்க. ஃபோன் நம்பருக்கு ஒரு சிலர் கேட்டால் கேட்பானுங்க, இல்லைன்னா தெரில, அது உங்கள் ஐடியை பொறுத்து. ஓகேங்களா? மற்றது என்ன கேட்டானுங்கன்னா, உள்ளக்க போயிட்டு அதுக்கும் மீறி நீ ஏஐ தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன்னா எனக்கு சொன்னான். அதையும் மீறி உங்களை நம்பாமல் உங்களோட பர்சனல் ஐடியும் கேட்குறானுங்க. உங்கள் பாஸ்போர்ட்டு, உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, உங்கள் வீட்டு அட்ரஸில் இருக்கிற ஏதாவது ஒரு கார்டு, இல்லைனா உங்களோட டிரைவிங் லைசன்ஸு. நான் டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் எடுத்துக்கிச்சு. இது வரையும் 10 மில்லியன் ஆஃப் இன்ஸ்டாகிராம் சஸ்பெண்ட் பண்ணது டெம்பரவரியாகவும் பாதி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறானுங்க, பர்மனண்ட்டாகவும் பாதி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க. இதில் உங்கள் ஐடி வந்து டெம்பரவரியாக சஸ்பெண்ட் ஆகிருந்துச்சுன்னா நான் சொல்கிற ப்ராசஸில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஐடி கன்ஃபார்ம் இந்த மாதிரி ரெக்கவர் பண்ணி இந்த மாதிரி வீடியோ நீங்கள் போடலாம். அப்படி உங்களை பர்மனண்ட்டாகவே நீங்கள் ஏஐ தான், நீங்கள் பாட்டு தான், உங்கள் ஐடி போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இந்த 2 நாள் நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தனோ வேறு வழி இல்லை. எல்லோரும் இப்படி தான் இருக்கணுன்றது வந்து அவன் சொல்கிறான். இதில் நீங்கள் டெம்பரவரியாக உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே என்ன காட்டும்னா, எனக்கு நான் பார்த்த வரையும் நான் வந்து டென்ஷன் ஆகிட்டு திருப்படியும் இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். அந்த அக்கௌண்ட்டையும் தூக்குறான். இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், அந்த அக்கௌண்ட்டையும் தூக்குனான். டோட்டலாக இது முடிஞ்ச 3 அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணேன், 3 அக்கௌண்ட்டுமே தூக்கிட்டான். என் அக்கௌண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கும் போது இந்த அக்கௌண்ட்டும் ப்ளஸ் என்னோடய ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருந்தேன், 2 அக்கௌண்ட்டும் சேர்த்து சஸ்பெண்ட் பண்ணான். அதுக்கடுத்து நான் ஓப்பன் பண்ண எல்லா அக்கௌண்ட்டும் தூக்குனான். இது எனக்கு எதனால் தூக்குனானே தெரில. அதுக்கடுத்து சரி ஓகே, டென்ஷன் ஆகானா, நம்மளும் வெயிட் பண்ணி இவனுக்கு சொல்கிற ப்ராசஸ் பண்ணி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணேன். என் ஐடி ஒரு ஐடி இந்த வைப் கே ஐடி வந்து ரெக்கவர் பண்ணிட்டானுங்க. இன்னொரு என் ப்ரைவேட் ஐடியும் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்குள்ளே வந்துடும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி டெம்பரவரியாக சஸ்பெண்ட் பண்ணியிருந்தானுங்கன்னா கன்ஃபார்ம் இந்த ப்ராசஸில் எல்லாருக்குமே உங்கள் ஐடி ரெக்கவர் ஆகும். அப்படி பர்மனெண்ட்டாக பண்ணிட்டானுங்கன்னா மீட்டா வெரிஃபிகேஷன் கேட்குறானுங்க. அதையாச்சும் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லை, அவனுக்கு சம்பாதிக்கணும்னு என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மீட்டா வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியை ஓப்பன் பண்ணி திருப்படியும் நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து உங்கள் வீடியோவை போடுங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள். டவுட்டை கிளியர் பண்ணுறேன். பாய்.